ஹாய்ங்க. ஹைக் வந்திருக்கேன். ஆல்ரெடி பார்க்கிங் லாட் வந்துட்டோம். இங்கே யாருமே இல்லை. இந்த ஹைக்கு குட்டி ஹைக்குன்னு சொன்னாங்க. பட் மேப்பை பார்த்தா பெருசாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்னோ மூடிட்டு இருந்தது. லைட்டாக எலிவேஷன் வேறு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பயங்கரமாக வந்துட்டு ஸ்னோ எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. நடக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய லூப்பு, ஹைக்கிங் லூப்பு. இதில் வந்து இந்த கம்ப்ளீட் லூப்பே வந்து ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கிறதுல நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா வந்து கொஞ்சம் தூரத்துலேயே எலிவேஷனில் போனோடனே வேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமா போன வாரம் வந்துட்டு நிறைய விண்ட் இருந்துச்சாமா. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நிறைய மரம் அங்கங்கே வேறு விழுந்துட்டு இருந்தது. இது பக்கத்துலேயே வந்து ரேஞ்சர் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்காமா. லைக் எனக்கு வந்து கன் ஃபயர் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பக்கத்தில் கரடி எதுவும் வராது அப்படின்னு நினச்சி ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த வேலியோட வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. க்ரீக் அங்கங்கே குட்டி குட்டி ஓட வேறு ஓடிட்டு இருந்தது. அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு மிட் பாயிண்ட் வந்தவொடனே வந்துட்டு சாப்பாடுக்காக ரெஸ்ட் எடுத்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேம்ப் சைட். அந்த எண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபேமிலிஸோடும் வரலாம், டாக்ஸோடு வரலாம். சம்மரில் வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அப்புறமா இவனுங்க வேறு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க. நடுவில் அங்கங்கே இந்த குடிசை மாதிரி கட்டியிருந்தானுங்க. இது என்னன்னு தெரில. நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லை. சரி முடிஞ்சிருச்சான்னு நினச்சா போக போக எலிவேஷன் வேறு இன்னும் அதிகமாகிட்டே போகுது. முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஒரு மெக்சிகன் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து கால்கரியிலேருந்து தமிழ் ஃபுட் எங்கே நல்லாயிருக்கும், தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றிலாம் எழுதிட்டு இருந்தார், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு இதுதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னோவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேலி க்ரீக் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டி அண்ட் ஸ்லஷ்ஷியாக இருக்குது. இது வந்து ஒரு குறுகலான பாதை. அந்த சைடு பார்த்திங்கன்னா கிளிஃப் பயங்கரமான பள்ளத்தாக்கு மாதிரி இருந்துச்சு. நாங்களும் பார்த்தேன். பரவாயில்ல, ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ். இதோட இந்த ஹைக்கை முடிச்சுக்கலாம்.